இங்கே தான் நான் நிற்க கையை கட்ட எடுத்துட்டு போயினே இருக்கிறோம். அப்படியே நிற்க மாட்டான். ஸ்டாப்பிங் தானே இது. மத்தியான டைமில் போனால் டூட்டி விட்டு இறங்கி போயிடுறாங்க. அடுத்த டிரைவர் கண்டக்டர் வர்றதில்லை டயத்துக்கு. யாரும் கேப்பர் இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம் அவங்களுக்கு. பப்ளிக்காக இருக்கும்போது ஏதாவது சண்டை வருது அப்படின்னா, சீட்டு கேட்டு சண்டை வருது அப்படின்னா அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக வர பஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. பழைய பஸ் எல்லாம் சிலது மட்டும் கண்டிஷன் நல்லா இருக்காது. சீட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், விண்டோஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். லோ லெவல் பஸ்ஸஸ் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ ஹேவன்ட் சீன் தெம். ரெண்டியா நான் கவனிக்கல, பின்னாடி தெரியல. இப்போ கையை இப்படிதான் வரான். இங்கே தான் நான் நிற்க கையை கட்ட எடுத்துட்டு போயினே இருக்கிறோம். அப்படியே நிற்க மாட்டான். ஸ்டாப்பிங் தானே இது. ஸ்டாப்பிங் தானே, நிறுத்தலாம் இல்லை. நம்ம அங்கே எங்கன்னா இருந்தால் கூட பரவாயில்ல, நிறுத்தாமல் அப்படியே போயின்னே இருக்கிறாங்க கம்முன்னு. பஸ் ஸ்டாண்டெலாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் வரப்போகிற பஸ் ஸ்டாண்டில் உட்காரத்துக்குலாம் இடம் இருக்கா? இங்கே வந்து எல்லாம் உடஞ்ச எல்லாம் கிடக்கு. ஆமாம், அங்கேயே அப்படிதான் இருக்கு. நல்லா தான் போடுறாங்க, உடச்சி எடுத்துன்னு போயிடுறாங்க. அதை யாரும் பராமரிக்கிறது இல்லையா? ஆமாம், யார் பராமரிக்கிறாங்க? நம்ம ஜனங்களே அப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? நீங்கள் எந்த ஊருக்கு போவீங்க டெய்லி? நான் வேசார் படிப்பா, பாரதி நகர். பஸ்ஸெல்லாம் சுத்தமாக இருக்கா? எப்படி பஸ்ஸெல்லாம் இதுவாக இருக்கு, நிறுத்த மாட்டாங்கப்பா. ரெண்டியே எங்களுக்கு ரெண்டியே தவிர வேறு பஸ்ஸே கிடையாதுப்பா. இன்னொரு இப்போ புதுசாக போட்டாங்களா, ஒரு 2 பஸ் போட்டிருக்கலாம்ல, எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டு. அந்த ஒரு பஸ்ஸை தவிர வேறு பஸ்ஸே கிடையாது. அதோட டைம் பிரகாரம் வரதில்லை. காலைல ரொம்ப அவஸ்தையாக இருக்குது பஸ்ஸு வரத்துக்கு. பஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், வரமாட்டேன். டைம் பிரகாரம் பஸ் இருக்கு. 5:45 ஒன்று இருக்குது, 6 மணிக்கு இது, 6:10 ஒன்று இது. வரமாட்டானுங்க. ரொம்ப நேரமாக நிற்க. ஆமாம், சரி. ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் தான் போகிறோம். சரி, பஸ் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சரியில்லை? பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு வர்றதில்லை. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி 2 பேர் உட்காந்தோம் கோயம்பேட்டில். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. மறுபடியும் இன்னொரு பஸ்ஸில் ஏறினா அதுலேயும் இறக்கி விட்டாங்க. கேட்டால் டிரைவர் கண்டக்டர் இல்லைங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பஸ் வந்தது, அதில் ஏறி தான் வரும். எங்கே நம்ம சொல்லுங்க. அவங்களையும் கூப்பிட்டு சீர் அடிச்சுட்டு இப்போ 3/4 மணி நேரமும் அங்கே தங்கியிருந்தோம். பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தோம். இறக்கி விட்றாங்க. என்ன பண்ணுறாங்க? டிரான்ஸ்போர்ட் இங்கே வர்றது தான், சென்ட்ரலுக்கு வர்றது தான். டெய்லியுமே தான் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியான டைமில் போனால் டூட்டி விட்டு இறங்கி போயிடுறாங்க. அடுத்த டிரைவர் கண்டக்டர் வர்றதில்லை டயத்துக்கு. யாரும் கேப்பர் இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம் அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா? மாதமான சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்க டைமான இறங்கி போயிடுறாங்க. இந்த மாதிரி இப்போ அப்பாவி ஜனங்க வந்து சீரழிகிறாங்க. அதான் உண்மை. பஸ்ஸெல்லாம் தரமாக இருக்கா? அவங்க அதெல்லாம் எப்படி? பழைய பஸ் தாங்க ஃப்ரீ விட்றாங்க. அது பழைய பஸ் மாதிரி தான் இருக்குது. புதுசாக விட்ருக்காங்க, அதில் காசு வாங்கிக்கிறாங்க. பஸ் டைமுக்கு வரதில்லை. டயத்துக்கு வர்றதில்லை. காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க? நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சு போவோங்க. 6:30 மணிக்கு எந்திரிச்சு போனோம்னா ஒரு 7-7:15 தான் பஸ்ஸு வருது. டயத்துக்கு வர்றதில்லை. பஸ்ஸு வந்து நம்பியெல்லாம் ஏற முடியாது. நம்ம சொன்ன மாதிரி தான் கைகாட்டினா நிறுத்த மாட்டாங்க. இப்போ கோயம்பேட்டிலேருந்து ஏறி வர்றோமா, வண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிற்கிறதில்ல. அப்படியே இஞ்சி நகர்த்திட்டு தான் வர்றாங்க. அதில் லேடிஸும் ஏறுறாங்க, ஏற முடியாமல் உழுகுறாங்க. நாங்களும் அதில் கூடத்தில் நெரிச்சு பிடிச்சி தான் ஏறிட்டு வர்றாங்க. பஸ்ஸு தரமாக இருக்கா? தரமானங்க. அதான் மழை காலத்தில் அந்த பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சி தான் நாங்கள் உட்காருவோம். நான் அந்த மாதிரி வந்துருக்கிறேன், உண்மையிலே கொடை பிடிச்சி. அப்படியா? நிறைய ட்ரிப் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷமாக பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்க? நான் இங்கே மெட்ராஸில் வந்து 10-15 வருஷம் பஸ் லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. மழை காலத்துல பஸ்ஸில் ஏறணுன்னு வைங்க, அதுக்கு நான் ரோட்டில் நிற்கிறது ஒன்று, எம்டிசி பஸ்ஸில் நிற்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி தான் ஒழுங்கு. புதுசாக பஸ்ஸெலாம் விட்டுருக்கான்றாங்க. புது பஸ்ஸில் வந்து நான் இன்னும் அதில் பயணம் செய்யலை. அது ஓரளவுக்கு இருக்கலாங்க, மழையில் வந்து நனையாக வரலாம். ஏன்னா அது புது வண்டி, புது பாட்டி நிற்கலாம். இந்த எம்டிசி இந்த சிவப்பு கலர் வண்டியில் வருது பாருங்க, ஃப்ரெண்டு சிவப்பு ரோஸ் கலரு, அதெல்லாம் வந்து நம்பி ஏற முடியாது. பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீட்டாக இருக்கா? ஒவ்வொரு இடத்துலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வந்துங்க, இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்னா இதுனா இது எப்படி சொல்கிறது நமக்கு தெரியல. ஒரு தரமானதே கிடையாது. எந்த நேரத்தில் எதை வேணால் பிடிக்கிட்டு போவானுங்க. நம்ம பொருளுக்கு நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்குது. உட்காரதுலாம் உடஞ்சி போய் கிடக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது உட்கார சீட்டே இல்லைங்களே. இங்கே சீட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாதி சீட் இருக்காது. ஆமாம். வேறு என்ன மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? வேறு பப்ளிக்கில் வந்து ட்ராவலிங் தான் பிரச்சனை. பொதுத்துறை. ஆமாம், பிரச்சனையாக இருக்குது. அதான் பிரச்சனை. நான் 40-45 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். கண்டிஷன்ஸ் வந்து இந்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வந்து அசௌகரியமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி ஜென்ஸு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஈவன் இப்போ பாருங்கள், பீக் ஹவரே இல்லை, ஹெவி ரஷ்ஷு, நிற்க முடியாமல் நின்றுட்டு வந்துடும். பஸ்ஸை வந்து பராமரிக்கிறதே கிடையாது. அப்படியே ஓட்ட வண்டியை வந்து அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. யாருமே அதை கவனிக்கிறது இல்லை. ரிப்பேர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. அதுபோல் இருக்குது நிலமை. இது சொல்லிக்கிறதுக்கு இல்லை. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது வந்து யாருமே அது ஆக்ஷன் எடுக்கிறபடி கிடையாது. மக்கள்லாம் வந்து பொறுத்துன்னு தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான்.
சரி இது தலைவிதி இப்படி தான் இருக்கும் பொழுது தீர்வுனால அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து வேண்டிய முயற்சி எடுக்கணும். அவங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அவங்க வந்து வேறு விதமாக பாலிட்டிக்ஸில் கவனம் நிறைய செலுத்திக்கின்னு மக்களுடைய சௌகரியத்தை பற்றி கவனிக்கிறதே இல்லை. அதுபோல் இருக்குது. அவங்க இதில் கவனம் செலுத்தணும் ரொம்ப, அரசியலை விட. அதான் என்னுடைய கோரிக்கை. ஏழுமலை. என்ன பண்ண முடியும்? நம்ம ஏறுறவங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதில் ஏறி தான் வராங்க. ஒவ்வொருத்தர் கேஷ் இருக்கிறவங்க போகிறாங்க. என்ன பண்ண முடியும்? அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பத்மினி. எங்களை பார்த்தா நிறுத்தவே மாட்டேன்றாங்கண்ணா. அந்த பஸ்ஸெல்லாம் காலியாகவே இருந்தால் கூட பின்னாடி வருது பஸ்ஸு, அதில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கான வசதிகள்லாம் அதில் இருக்குதா? உங்களுக்கு என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கு? அதில் எங்கள் சீட் எங்களுக்குன்னு 4 சீட் அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதையே எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்கண்ணா. அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களை வந்து பின்னாடி போங்க, அப்படி போங்க, இப்படி போங்கன்றாங்க தவிர எங்கள் சீட்டை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? மாற்றுத்திறனாளியாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட சீட்டில் உட்காந்துருக்கவங்க தெரிஞ்சால் அவங்க வந்தோடனே அவங்களுக்கு எந்திரிச்சு இடம் விடணும். பஸ்ஸு வந்து கரெக்டாக ஸ்டாப்பிங்கில் நிறுத்தணும். அதை தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சிந்து. பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? பஸ் கண்டக்டர்கிட்ட அவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன ஒன்று, இந்த பப்ளிக்காக இருக்கும்போது ஏதாவது சண்டை வருது அப்படின்னா, சீட்டு கேட்டு சண்டை வருது அப்படின்னா அவங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க. அந்த பஸ்ஸில் இருக்கவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட. நான் போகிறது ஒரே பஸ்ஸு தான். இப்போ இங்கே 1/2 hour வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வரல, லேட் ஆகுது. ஆமாம், இட் டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் ஃப்ரீ பஸ் வரும், சம்டைம்ஸ் அதே பஸ் நம்பரில் டீலக்ஸ் வரும் டிக்கெட் எடுத்து. அது ப்ராப்ளம் இல்லை. கண்டக்டர் டிரைவர்லாம் அவங்க கிட்ட எப்படி? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் இருப்பாங்க. பஸ்ஸோட கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கா? உட்காந்து டிராவல் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்கா? எப்படி? இப்போ புதுசாக வர பஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. பழைய பஸ் எல்லாம் சிலது மட்டும் கண்டிஷன் நல்லா இருக்காது. சீட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், விண்டோஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். இப்போ புதுசாக நிறைய பஸ் வர்றதுனால ப்ராப்ளம் இல்லை. பஸ்ஸு டைமுக்கு வரணும். அந்த ஆப்பும் நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம். சரி, பார்த்துட்டு பஸ்ஸு வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் வராது. ஒன்று அதுவும் இதுவும் சிங்க் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதனாலே டிலே ஆகுது. இல்லை வரலன்னா நாங்கள் வேறு ஏதாவது சோர்ஸாவது பார்த்துப்போம். இப்போவும் பார்த்தேன், 1 minute இருந்தது. 10 நிமிஷமாக அது 1 minute தான் இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோமதி. இஃப் யூ ஹேவ் அ பேக் ஃபினிஷ்டு ஏறுறது ரொம்ப கஷ்டம். அந்த லோ லெவல் பஸ்ஸஸ் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ ஹேவன்ட் சீன் தெம் அஸ் எட். அட்லீஸ்ட் நான் போகிற ரூட்டில் இருக்கான்னு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. முதியவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு கூட நான் வந்து இங்கேருந்து ஒரு 29C எடுத்தப்போ என்னோட கூட கால் கொஞ்சம் ஊனமுற்றவர் ஒரு லேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினாங்க. ஸோ டிஃபிகல்ட். என்ன பண்ணுறது அவங்களுக்கு? அவங்க நிறுத்துறாங்க பஸ்ஸை. தே டோன்ட் பஸ்ஸை உடனே கலப்புறதில்ல. பட் அவங்களுக்கு ஏறுறதே கஷ்டமாக இருக்கு. அந்த இது ஸ்டெப் இஸ் ஸோ ஹை. அவங்க ஐ திங்க் அந்த ஃபுல் ஃப்ளீட்டையும் மாற்றி எல்லாமே லோ லெவல் ஸ்டெப்பிங் இதுவாக மாற்றணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் ஓல்ட் பீப்புள். ஐ எம் நாட் ஸோ ஓல்டு. பட் எனக்கே ஏறுறது கஷ்டமாக தான் இருக்குது. பஸ்ஸில் போகிறோம் சார். டெய்லி இங்கேருந்து பேரிஸ் டு கண்ணை நகர் போகிறோம். வண்டி சரியில்லை, படிக்கட்டெல்லாம் தொங்கி போயிடுது, மேலே கூரெல்லாம் பிச்சுன்னு கிடக்குது. கண்டக்டர் கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுங்க, கவர்மெண்ட் அப்படி இருக்குது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப வண்டி சரியில்லாத நிலைமையில் இருக்குது. கவர்மெண்ட்டு புது வண்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது வந்து ஃப்ரீ பஸ் வந்து மகளிர் கொடுத்துக்கிறாங்க. நார்மல் பஸ்லேயே வந்து வண்டி படிக்கட்டெல்லாம் தொங்கி போயிடாது. நீங்கள் பாருங்கள், ஒன்று டிபாவில் கூட பாருங்கள், நிறைய வண்டி ரோடுங்கெல்லாம் சரியில்லை. வேறு இந்த மெட்ரோ ட்ரெயினால் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸாக தான் பேசுகிறாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ஒரு சிலவங்க டென்ஷனாக பேசுகிறாங்க, ஒரு சிலவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கேட்குறவங்க பதில் கரெக்டாக சொல்கிறாங்க. லேடிஸுக்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். முக்கியமாக நடுத்தர வர்க்கத்தில் தான் பஸ்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய இதுவே அதுதான். அப்படி இருக்கும்போது வேலைக்கு போகிறவங்க அந்த பீக் அவர் நேரங்கள்லாம் கரெக்டாக பஸ் வருதா? டைமிங் வந்து சில நேரத்தில் லேட் பண்ணுறாங்க சார். கேட்டால் டிராஃபிக்கு, மெட்ரோ ட்ரெயின், அதனால் எங்களால் வர முடியல அப்படின்ட்டு. ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு அர்ஜென்ட்டு போனாலும் பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் எதனா கவனம் செலுத்தி பஸ்ஸு எக்ஸ்ட்ரா விடணும். டிரைவர்லாம் எக்ஸ்ட்ரா போட்டால் பணி நிறைய எவ்வளோ பேர் வேலை இல்லாத படித்தவங்களாம் வேலை இல்லாத இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வேலை கொடுத்தா கண்டிப்பாக கண்டக்டர்
டிரைவர்லாம் எடுத்தாங்கன்னா இன்னும் ஜனங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு பஸ்ஸு நல்லா இருக்கும், ஒரு பஸ்ஸு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது படிலாம் உடஞ்சிருக்கும், ஒரு பஸ்ஸுக்கு டோர் இருக்காது. டிராவல் பண்றதெல்லாம் வசதியா இருக்கா? எப்படி அது? வசதியாக இருக்குது. இப்போ கரெக்டான டைம்ல பஸ் வருதா? டிரைவர் கண்டக்டர்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? நல்லா தான் இருக்கிறாங்க. பஸ்ஸு கண்டிஷனாக நல்லா லேடிஸ்லாம் வசதியா இருக்கா பஸ்? வசதியாக தான் இருக்குது சார். பழைய பஸ்ஸா இருக்கு, படிக்கட்டு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ஒரு பஸ் அப்படி தான் இருக்குது. வயசானவங்க கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மீதி ஆளுங்கெல்லாம் நல்லா வயசானவங்க ஏறிடுறாங்க. அதுதான், வேற ஒரு மேட்டரும் இல்லை சார். பஸ்ஸுல இருந்து ஒரு கம்பி வந்து ஒரு பாட்டி மண்டியில் விழுந்துருக்கு, தெரியாதனால அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன சார் நினைக்கிறது? கம்பி விழுந்துச்சுன்னா தவறுதெல்லாம் உழுந்துதா இல்லை அவங்க தடுமாறி ஏறும்போது உழுந்துதா அது தெரியாது. ஆனால் அவங்க தான் கொஞ்சம் நிதானமாக ஏறணும். ஆனால் ஒரு கண்ட்ராக்டர் சாருங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக எடுத்துடுறாங்க வண்டி. ஒரு வாட்டி நிப்பாட்டுறாங்க, ஒரு வாட்டி வேகமாக ஸ்பீடாக போயிடுது. அது அவங்களுக்கு கேட்கவும் முடியாது. கேட்டாக்கா நீங்கள் தான் வந்து ஏறணும், நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. அது எல்லாருமே இல்லை, ஒரு டிரைவர் ஒரு கண்ட்ராக்டர் தான் அப்படி இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ ஆளுங்க ஓடியாந்தால் நின்று அவங்க ஏற்றுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஏற்றுறதில்ல, விட்டு கிடச்சிட்டு போயின்னே இருக்கிறாங்க.